இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா வச்சுக்கிறதுக்காக சிக்கன் குழம்பு செய்ய போறேன். அதிக கறியெல்லாம் போட்டு சிக்கன் குழம்புல 1/2 கிலோ கறியில 10ல இருந்து 15 பேர் கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி இப்போ சிக்கன் குழம்பு பண்ண போறோம். இப்போ சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கும். அதையே அரைச்சிருக்கேன். நான் சின்னதாக வெட்டியெல்லாம் போல அரைச்சிருக்கேன். அப்போ தான் குழம்பு வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்றதுக்காக அரைச்சிருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கியாச்சு. அது பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாறி இருக்குது பாருங்கள். நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். இதில் 1/2 கிலோ சிக்கன் இப்போ இதில் சேர்த்துடலாம். தக்காளி 3 அதையும் சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு. பத்தலைன்னா கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ கறியில் பிடிக்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் இதெல்லாம் கலந்துடலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்க சிக்கன் கூட சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். மூடி வச்சிடலாம். பாருங்க, போட்ட தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. சிக்கனும் நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வருது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் சக்தி சிக்கன் பவுடர் 50 கிராம் போடுறேன். 1/2 கிலோ சிக்கனில் ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு செய்கிறேன். அதனால தான் இது 50 கிராம் போடுறேன். 1/2 கிலோ சிக்கன் தான் இது. ஆனால் இது 10லேருந்து 15 பேர் கூட சாப்பிடலாம். அந்தளவுக்கு அளவு இருக்கும். அதுக்கான அளவு தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். காரம் அதிகம் வேணும் அப்படின்னுச்சுன்னா இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் பவுடரில் இருக்க காரமே இதுக்கு சரியாக தான் இருக்கும். அதனால் நான் சேர்த்துக்கல. நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து கெட்டியாலாம் இருக்காது, தண்ணியாக தான் இருக்கணும். நல்லா தண்ணி சேர்த்துட்டேன். இதில் 1 ஜக் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வேகட்டும். குழம்பு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. 2 துண்டு தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டாலே போதும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். முதல்ல தாளிக்கிறப்ப கருவேப்பிலை போடலை, இப்போ தான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதே போல் சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். இது பிரியாணிக்காக மட்டும் இல்லை, நெய்ச்சோறுக்கு கரெக்டாக இருக்கும், தக்காளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும், குஸ்கா இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.